அமீரகத்தில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபுதாபி காவல்துறை கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நகரின் ஒரு முக்கிய சந்திப்பில் சமீபத்தில் நடந்த ஒரு விபத்து தொடர்பான காட்சிகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. இதுபோன்று ஓட்டுநர்கள் விபத்துக்களை ஏற்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. அபுதாபி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து உங்கள் கருத்து திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியிட்ட இந்த காணொளியில் தவறான திருப்பு சமிஞ்சையில் இடதுபுறம் திரும்பிய கார் ஒன்று குறுக்கு சாலையிலிருந்து அதிவேகத்தில் வரும் பேருந்து மீது மோதுவதையும் காட்டியுள்ளது. மோதலின் தாக்கத்தில் பேருந்து கவிழ்ந்து கார் முற்றிலுமாக சேதமடைந்தது. கார் ஓட்டுநரின் அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது. வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் என்று அபுதாபி காவல்துறையானது ஓட்டுநர்களை எச்சரித்து வருகிறது. மேலும் 2020ஆம் ஆண்டு அபுதாபியில் அமலுக்கு வந்த சட்டத்தின்படி ரெட் சிக்னலை தவறவிடும் ஓட்டுநர்களுக்கு 1000 திர்ஹாம்ஸ் அபராதங்களும் 12 கருப்பு புள்ளிகளும் விதிக்கப்படும். கூடுதலாக வாகனம் 30 நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்படும். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை விடுவிக்க 50,000 திர்ஹாம்ஸ் அபராதம் செலுத்த வேண்டும். மேலும் விதிமீறல் செய்பவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் 6 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும். 3 மாதங்களுக்குள் அபராதம் செலுத்தாவிட்டால் வாகனம் பொது ஏலத்தில் விற்கப்படும். இந்த சட்டங்களை அபுதாபி காவல்துறையானது தற்போது கடுமையாக அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. இதனால் அமீரக ஓட்டுநர்கள் மிகவும் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும்.